பென்சில்வேனியா துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மூத்த இணை ஆசிரியர் ஹரிகரன். ஹரிகரன், வணக்கம். ட்ரம்பினுடைய அறிக்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? குறிப்பாக அவருடைய உடல்நலம் குறித்து எதுவும் தகவல் தெரிவித்திருக்கிறாரா? முழு விவரங்கள் ஹரிகரன். மீண்டும் மீண்டும் பல தரப்பாலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறார். அவருக்கு காயம் ஏற்பட்டிருந்தாலும் கூட உயிருக்கு ஆபத்தெல்லாம் இல்லை என்று இதை உறுதி செய்யும் விதமாக ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் இணைய பக்கத்துல அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் ட்விட்டர் போன்ற ஊடகங்கள்ல இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற பக்கத்துல தான் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வெளியிடுவார். அந்த பக்கத்துல அவர் குறிப்பிடுவது என்னவென்றால், அமெரிக்க பாதுகாப்பு படையினரை, குறிப்பா சீக்ரெட் சர்வீஸ் மற்றும் லா என்போர்ஸ்மெண்ட் படையினரை நான் இந்த தருணத்துல நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுக்கு. இந்த சம்பவத்துல உயிரிழந்தவர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தமும் இரங்கலும், அதே போல இதுல காயமுற்றவருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தருணத்துல இது போன்ற சம்பவம் இந்த நாட்டில் நடைபெறுவது என்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த தருணத்துல நமக்கு தெரிவதெல்லாம், என்னை ஒருவர் சுட்டிருக்கிறார், அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது. எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்பதை பற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய காதின் மேல் புறத்தில் ஏதோ ஒரு தாக்குதலை உணர்ந்தேன். ஒரு விதமான ஒலியை நான் உணர்ந்தேன். அதற்கு பிறகுதான் என்னுடைய காதுல என்னுடைய உடலை புல்லட் தாக்குவதை என்னால அதனது வலியை உணர முடிந்தது. அதற்கு பிறகு பெருமளவுக்கு ரத்த இழப்பு என்பது ஏற்பட்டது. இதை என்னால் நம்பவே முடியவில்லை. காட் பிளஸ் அமெரிக்கா என்று தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல தன்னுடைய அறிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் சற்று நேரத்துக்கு முன்பாக தெரிவித்திருக்கிறார். ட்ரம்ப் நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறார். அவருக்கு காயம் ஏற்பட்டாலும் கூட உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக அவரோடு பேசி அவருடைய மகன் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியரும் இதை உறுதிப்படுத்திருக்கிறார். இஸ் இன் ஹை ஸ்பிரிட், நல்ல உடல் நலத்துல உற்சாகமாகத்தான் இருக்கிறார் என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். ஆனாலும் கூட அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இதை உறுதிப்படுத்தும் விதமாக சீக்ரெட் சர்வீஸ், அமெரிக்கன் சீக்ரெட் சர்வீஸ் அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 6:15 மணிக்கு, அமெரிக்க நேரம் 6:15 மணிக்கு ஒரு சஸ்பெக்டட் ஷூட்டர் பல முறை சுட்டிருக்கிறார். ஒரு எலிவேட்டட் பொசிஷன்ல இருந்து. அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த ரேலியில, அந்த நிகழ்ச்சியில இல்லாம அந்த நிகழ்ச்சிக்கு பக்கத்துல ஒரு மேற்கூரையில நின்றவாறு பல முறை சுடப்பட்டிருக்கிறார். சுட்டவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை அமெரிக்கன் சீக்ரெட் சர்வீஸ், இதுதான் அமெரிக்க அதிபர்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பான படை, அமெரிக்கன் சீக்ரெட் சர்வீஸ், இதை நாங்க உடனடியாக FBI கிட்ட தெரிவித்தோம். பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இந்த மாதிரியான விசாரணைகளை எல்லாம் நடத்தக்கூடிய மத்திய புலனாய்வு அமைப்பு, அவர்களிடம் தெரிவித்து விட்டோம். அவர்கள் தங்களுடைய பணிகளை தொடங்கி விட்டார்கள். ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், அதாவது சுடப்பட்டவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். மேலும் ஒருவருக்கு படுகாயம் ஏற்பட்டு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இதுதான் தற்போதைய செய்தி. ட்ரம்பும் தான் உடல்நலத்துல இருப்பதை வெளிப்படுத்தி எப்படி சம்பவம் நடந்தது, தன்னுடைய காதல மேற்பகுதியில தாக்குதல் நடந்தது, அதுக்கு பிறகு ரத்தம் சொட்டியது, இது போன்ற சம்பவத்தினால
அமெரிக்கால நடக்கிறது என்பதை நம்ம கூட முடியவில்லை என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு பக்கம் என்றால் அதிபர் ட்ரம்ப் நலமுடன் இருக்கிறார். முன்னாள் அதிபர் ட்ரம்ப் நலமுடன் இருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனம் எல்லா தரப்பிலிருந்தும் வெளிப்பட்டிருக்கிறது. முன்னாள் அதிபர்கள், இந்நாள் அதிபர் எல்லோரும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னாள் அதிபர் ஒபாமா, முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், முன்னாள் அதிபர் புஷ் எல்லோரும் இது போன்ற சம்பவத்துக்கு நாட்டில் இடமில்லை, கடும் கண்டனம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதிபர் பைடனும் கூட தொலைக்காட்சி வாயிலாக இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார். தன்னுடைய அரசியல் நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒத்திவைத்து ட்ரம்புக்கு எதிரான தாக்குதல்களை எல்லாம் நிறுத்தி இருக்கிறார். அதற்கான டெலிவிஷன் அடையெல்லாம் நிப்பாட்டி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கூட இது இந்த தேர்தலையே அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறதுங்கிறத பார்க்கிறோம். ஜேடி வேன்ஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரம்புடைய ஆதரவாளர், அவர் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு தார்மீக பொறுப்பை அதிபர் பைடன் தான் ஏற்க வேண்டும். ஏனென்றால் ட்ரம்புக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னின்று நடத்துபவர் அவர். இந்த வெறுப்பு பிரச்சாரத்துடைய வெளிப்பாடாகத்தான் இந்த அரசியல் வன்முறை என்பது நடந்திருக்கிறது என்ற ஒரு காட்டமான விமர்சனத்தை ட்ரம்புடைய முக்கியமான ஆதரவாளர் ஜேடி வேன்ஸ். ஏன் அவர் முக்கியமான ஆதரவாளர் என்றால், நாளைக்கு அநேகமாக ட்ரம்ப் தன்னுடைய ரன்னிங் மேட் என்று சொல்லக்கூடிய யார் தான் வென்றால் வைஸ் பிரசிடென்டாக போறார் என்பதை அறிவிக்கிறார். அந்த பட்டியலில் ஜேடி வேன்ஸும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் உள்ளிட்ட ட்ரம்புடைய ஆதரவாளர்கள் இது போன்ற ஒரு வன்முறை சூழலுக்கு ஜனநாயக கட்சி, அதாவது பைடனுடைய கட்சி தான் காரணம் என்ற துணியில தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். பைடனே இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் வெளிப்படுத்துவது என்பது இந்த அரசியல் சூழல்ல மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நேர்களுக்கெல்லாம் தெரியும், தற்போது அமெரிக்க அதிபர் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. ட்ரம்பும் பைடனும் எதிரெதிர் போட்டியிடுகிறார்கள். ஒரு ஸ்விங் ஸ்டேட்ல, அதுவும் கடுமையான போட்டி, எந்த தரப்பும் ஜெயிக்கலாம் என்று கணிக்கக்கூடிய ஒரு மாகாணத்துல தான், பென்சில்வேனியால தான், பட்லர் பென்சில்வேனியால தான் இந்த ரேலி நடைபெற்றது. இதுலதான் ட்ரம்ப் பேசுவதற்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியில இந்த துப்பாக்கி சூடானது முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் பாதுகாப்பான நிலையில தான் இருக்கிறார். அவருக்கு ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய வலப்புறங்கள்ல ரத்த கசிவு ஏற்பட்டு அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் உயிருக்கு ஆபத்தற்ற நிலையில் சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறார். இதுல சுட்ட ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட பார்வையாளர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வ தரப்பினரும் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஒரு அதிபர் தேர்தல் பிரச்சாரம் நடக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே ட்ரம்ப் சற்றே முன்னிலையில் இருக்கிறார் ஒப்பீனியன் போல்ஸின் அடிப்படையில. இந்த நிலையில இது அரசியல் அரங்கத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கணும். நாளைக்கு ட்ரம்புடைய கட்சியான ரிப்பப்ளிகன் கட்சியுடைய நேஷனல் கன்வென்ஷன் நடக்கிறது. அதுலதான் டொனால்டு ட்ரம்ப் அந்த கட்சியுடைய வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறார். இந்த நிலையில தான் இன்று இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவமானது அமெரிக்கால நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்போட அறிக்கையில அவர் திருப்பி பிரச்சாரங்களை எப்ப ஈடுபட போவதா எதுவும் தெரிவிச்சிருக்காரா ஹரிகரன்? அது பற்றிய எந்த அறிவிப்பும் இல்லை. பிரச்சாரம் என்பதை தாண்டி முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது ரிப்பப்ளிகன் நேஷனல் கன்வென்ஷனுக்கு முன்பாக நான் சொன்னது போல அது நாளைக்கு நடைபெற இருக்கிறது. அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது. ஏற்கனவே ட்ரம்ப் கட்சியில அந்த உட்கட்சி தேர்தல்கள்லாம் நடந்து அதுல பலர் போட்டியிட்டு அந்த போட்டியில ட்ரம்ப் தான் வெற்றி பெற்றார் என்பது, அவர் தான் பிரிசென்டர் நாமினி, அதாவது இவர் தான் நம்மளுடைய வேட்பாளர் என்பது அறிந்தது. ஆனா சம்பிரதாய பூர்வமா நாளைக்கு நடக்கக்கூடிய ரிப்பப்ளிகன் நேஷனல் கன்வென்ஷன், அந்த கட்சியுடைய, நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய செயற்குழுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் அதை உறுதி செய்வாங்க. எல்லா டெலிகேட்ஸும் சேர்ந்து அவருக்கு சம்பிரதாய பூர்வமாக இவர் தான் எங்களுடைய வேட்பாளர் என்பதை பிரகடனப்படுத்துவார்கள். இந்த நிகழ்ச்சியில தான் ட்ரம்ப் அநேகமாக தன்னுடைய ரன்னிங் மேட் என்று சொல்லக்கூடிய யார் துணை அதிபர் வேட்பாளர் என்பதை கூட வெளிப்படுத்த இருக்கிறார் என்று புரிதல். அவர் முன்னாடியே கூட செஞ்சிருக்கணும். ஆனா நாளைக்கு ஒரு தேர்தலுக்கு திட்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நிகழ்வு நாளைக்கு நடைபெறப்போகுது. ஆனா இந்த பாதுகாப்பு சூழல் காரணமாக அது நடக்க போகுதா, தள்ளி போக போகுதா, ட்ரம்பால கலந்து கொள்ள முடியுமா, இல்ல அவருக்கு மேலும் சிகிச்சை தேவைப்படுமா என்பதெல்லாம் இன்னும் கிளியரா தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா நாளைக்கு அந்த நிகழ்ச்சி இது தள்ளி போனா தட்ஸ் வெரி அன்பிரசிடென்டட் திங். அது எப்படி அவங்க கையாள போறாங்க, இல்ல இதையே ஒரு அரசியல் வாய்ப்பாக பயன்படுத்தி காதல கட்டோட அவர் நின்று உரையாற்ற போகிறாரா, அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர் தான் ட்ரம்ப்.
நீங்க காட்சியில பார்த்திருப்பீங்க, அவருக்கு தாக்குதல் நடக்குது, காதுல ரத்தம் சொட்டுது, அவர் கீழே விழுகிறார். ஆனாலும் கூட அவர் வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில கையெல்லாம் உயர்த்தி இந்த தோரணைகள்லாம் செய்துதான் அவர் வெளியேறார் அப்படிங்கிறத பார்ப்போம். சோ அரசியல்ல எல்லாமே ஒரு வாய்ப்பு. இது நிச்சயமாக ஒரு ஒரு கவலைக்குரிய விஷயம் என்றாலும் கூட ஒரு தேர்தல் சூழல்ல அவரால் கலந்து கொள்ள முடியும் என்றால் அதற்கான வாய்ப்புகளையும் மேற்கொள்வார். ஆனாலும் கூட இதுல இந்த பாதுகாப்பு காரணங்கள்லாம் இருக்குங்கிறதுனால சீக்ரெட் சர்வீஸ் என்ன அதுக்கு அறிவுறுத்தல் செய்ய போறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்கணும் அப்படின்பாங்களா, இல்ல உடனடியாக கலந்து கொள்ள சம்மதம் கொடுக்கப்படுமா, இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு இப்பதான் அமெரிக்கால சனிக்கிழமை இரவு நடக்குது. திங்கட்கிழமை தான் அந்த கன்வென்ஷன் நடைபெற போகுது. அதற்குள்ள என்ன மாதிரியான சூழல் உருவாக போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இங்க சொல்றது போல நிறைய அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை மேற்கொண்டு எப்படி எல்லா தரப்பும் எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே இது அரசியல் தாக்குதல்கள் தொடங்கிடுச்சுன்னு பாருங்க. எல்லா தரப்பும் இதை கண்டிக்கிறாங்க, பிரச்சாரத்தை எல்லாரும் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட காரசாரமான கருத்துக்கள் வர தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த மர்ம நபர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவருடைய பின்புலம் எதுவும் தெரிய வந்திருக்கா ஹரிகரன்? விசாரணை இது வரைக்கும் தெரியல. அவர் சுட்டவர் ஆணா பெண்ணா என்பது கூட இன்னும் வெளிப்படுத்தப்படல. ஒருவர் சுட்டிருக்கிறார், அவர் ஒரு மேற்கூரை நின்று இந்த துப்பாக்கி சூழலில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அவரை நியூட்ரலைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சீக்ரெட் சர்வீஸ் உறுதி செஞ்சிருக்காங்க. நியூட்ரலைஸ் தான் ஒண்ணு இருக்கிறாங்க அப்படிங்கறத உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, அவர் ஆணா பெண்ணா, எந்த விவரமும் இது வரைக்கும் வெளிப்படலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர் அந்த நிகழ்ச்சியில இருந்தல்ல, அந்த நிகழ்ச்சிக்கு பக்கத்துல ஒரு மேற்கூரையில் இருந்து அவர் சுட்டிருக்கிறார். எப்படி பார்த்தாலும் அது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் என்றுதான் பார்க்கப்படும். ஆனா அவர் யாரு, அவருடைய பின்புலம் என்ன என்பது தெரியல. அது போல அந்த ரேலியில கலந்து கொண்ட ஒருவர் இறந்திருக்கிறார். அவரும் யார் என்று தெரியல, அவரும் ஆணா பெண்ணா என்பது தெரியல. ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, அவருடைய விவரங்களும் கூட தெரியல. இப்பொழுது நமக்கு தெரியக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், இவ்வளவுதான். ட்ரம்ப் வந்து அவருடைய ரேலியில பென்சில்வேனியால பட்லர் அப்படிங்கிற இடத்துல சுட்டிருக்கிறாங்க. சுட்டதுல அவருடைய பலப்பரத்துல காயம் ஏற்பட்டு, குறிப்பாக காதுகள்ல காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்ட அவர் பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல சுட்டவர் கொல்லப்பட்டிருக்கிறார், சுட்டவரை தாண்டி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், இன்னொருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு விவரங்கள் மட்டுமே தெரிஞ்சிருக்கிறது. இப்பொழுது வரக்கூடிய தகவல்கள் ஆஸ் வி ஸ்பீக் 2 பேருக்கு கிரிட்டிக்கல் இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு. ஒருவர் சுட்டவரை தாண்டி ஒருவர் இறந்திருக்கிறார், மேலும் 2 படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் வரக்கூடிய செய்தி. இட்ஸ் அன் எவால்விங் ஸ்டோரி. மேலும் விவரங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் இதை பற்றி நமக்கு தெரிந்த விவரங்களை விட தெரியாத விவரங்கள் அதிகம் என்பதுதான் இந்த தருணத்துல நம்மளால சொல்ல முடியும். தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.